தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் என்னை பொறிப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் என்னை பொறிப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாள் புதன்கிழமை பாதுகாவலர் சூசேப்பருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய அருட்கொடைகளை, ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த இனிய காலை பொழுதிலே நாம் அனைவருமே மகிழ்வோடு வாழ இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றேன். இந்த நாளிலே நாம் சூசேப்பர் வழியாக அநேக நன்மைகளை, கொடைகளை, திருக்குடும்ப தலைவராக இருக்கிற சூசேப்பர் வழியாக ஏராளமான நன்மைகளை திருச்சபையில் நாம் பெறுகின்றோம். இந்த நாள் சூசேப்பருடைய ஒரு நீதிமானாக, உண்மையுள்ளவராக, நேர்மையுள்ளவராக, அன்புள்ளவராக, அன்னை மரியாளை முழுமையான உள்ளத்தோடு அன்பு செய்து இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையாக வாழ்நாளிலே எப்பொழுதுமே இறை சித்தத்துக்கு பணிந்து நடக்கக்கூடியவராக வாழ்ந்திருக்கின்றார். அன்பை அடித்தளமாக கொண்டு இல்லற வாழ்விலே மகிழ்வோடு வாழ்ந்தவர்தான் சூசையப்பர், புனித சூசையப்பர். அவருடைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான என்னுடைய வார்த்தைகளை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு வார்த்தைகளை நமக்கு குறிப்பிடுகின்றார். நான் ஒரு அன்புள்ளவனாக இந்த உலகத்திலே இறை வார்த்தையை அறிவிக்க வந்தேன். ஞானம் என்பது அந்த மெய்யுணர்வை எல்லோரும் பெற வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஒரு மீட்பராக, இயேசுவை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக, ஒளியானவராக நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கூறுகின்றார். ஆனால் இயேசுவை பற்றிய விமர்சனங்கள், இவர் ஒரு பெருந்தினிக்காரர், இவர் ஒரு வல்லமையுள்ள, இயேசுடைய அவருடைய நாமத்தை கெடுப்பதிலே அவதூறான வார்த்தைகளை அவரிடத்தை பற்றி, அவரை பற்றிய வார்த்தைகளை கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு நமக்கு மீட்பர், இயேசு நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடியவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியர் மடத்தில் அருமையாக சொல்கிறார். அன்பை பற்றி கூறுகிறார். அன்பினுடைய பரிமாணங்கள் எப்படிப்பட்டது? அன்பு பொறுமையுள்ளது, அன்பு பரிவுள்ளது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலத்தை நாடாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு குடும்ப வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த புதன்கிழமை சூசேப்பரை நாம் முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்விலே ஜபத்திலும் தபத்திலும் புண்ணியங்கள் செய்வதிலும் நாம் நேர்மையாளராக, குடும்ப தலைவர் என்ற அந்த பொறுப்பிலே இறை அன்பிலும் பிறர் அன்புக்கு சான்று வரக்கூடியவர்களாக அன்பை அடித்தளமாக கொண்டு, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாக இருப்பதாக என்று பவுலடியார் சொல்வது போல, அன்பே நம்முடைய வாழ்வாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் நீ அன்பு காட்டு என்று சொன்னது போல குடும்ப வாழ்விலே அன்போடு வாழ நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய வழிகளை நாம் கற்றறிந்து இயேசுக்கு சான்று பகர, இயேசு மீட்பராக, நாம் மெஸ்ஸியாவாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு நம்மிலே வர இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நீர் போற்றப்படுவீராக. இந்த இனிய நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த புதன்கிழமை ஃபாதர் சூசேப்பருடைய நவநாளை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு, நீரே கண்மலையாய் இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து எல்லாரையும் ஆசிர்வதிப்பீராக. ஃபாதர் சூசேப்பருடைய இந்த வேண்டுதல் வழியாக, விண்ணப்பங்கள் வழியாக
அனைத்து குடும்பங்களுமே ஒவ்வொரு நாளும் பெரும்படியாக அவருடைய யாரெல்லாம் விண்ணப்பிக்கின்றார்களோ, வேண்டுதலை தெரிவிக்கின்றார்களோ, சூசேப்பர் அன்புள்ள குடும்பமாக நிறைய குடும்பங்களை பிரிந்து போயிருக்கிற கணவன் மனைவி மீண்டுமாக ஒன்று சேர்க்கப்பட, பிரிந்து போயிருக்கிற பெற்றோர் பிள்ளைகள் இந்த திரு குடும்பத்தை போல முன்மதிரை கொண்டு அன்போடும் அமைதியோடும் உறவோடும் சமாதானத்தோடும் மன்னிப்போடும் வாழ தேவையான வரங்களை கொடைகளையும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக இந்த நாள் முழுமையாய் பிரயாணிக்கின்றவர்கள் இந்த நாளிலே பல்வேறு திட்டங்கள், குடும்ப திட்டங்கள், தொழில் திட்டங்கள், இன்னும் மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் அனைவரையுமே ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தோடு வழிநடத்தும்படியாகவும் குணமளிக்கின்ற வல்லமையோடு பாதுகாக்கும்படியாகவும் கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமீன்.